இந்த சவுல் இந்த சாமுவேலை எப்படி சந்தித்தார் என்கிறதை கவனிக்க போகிறோம். 9வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 1, 2, 3 வாசிங்க. பென்யமின் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமின் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பேகோராத்திற்கு பிறந்த சேராரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழே இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். பாருங்க, கழுதைய தேடி போனவன கர்த்தர் தலைவனாக மாற்றினார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்க ஒரு கழுதை இல்லைங்க, கழுதைகள். வாய்ட்டு சொல்லுங்க. ஒரு டாங்கி இல்ல, டாங்கீஸ். ஒரு கழுதை இல்ல, கழுதைகளை மொத்தமா தொலைச்சிட்டான். இவன் மாத்திரம் இல்ல, இவங்க அப்பாவும் என்ன பண்ணிட்டாராம், தொலைச்சிட்டார். இப்போ யார சவுல் அனுப்பப்படுகிறார் அப்படின்னா, சவுல் எங்க இருக்கிறாரு? வீட்டுல தான் இருக்கிறார். கழுதைய இஷ்டத்துக்கு விட்டுட்டாங்க, கழுதையும் தொலைஞ்சிச்சு. இப்போ வீட்டுல இருந்து இந்த சவுல் பாருங்க, வீட்டுல என்ன பண்ணிருப்பாரு? இந்த காலம் சவுல்னா வீட்டுல என்ன பண்ணிருப்பாரு? கொஞ்சம் யோசிச்சு கற்பனை பண்ணி பாருங்களேன். காலைல டிஃபன் சாப்பிட்டு அப்படி உட்காந்துங்கன்னு டிவி ரிமோட்டை வச்சுக்கின்னு போனை பார்த்துக்கின்னு இருந்தார். அதனால அப்பாவும் பையனும் என்ன தொலைச்சிட்டாங்க? கழுதைய தொலைச்சிட்டான். இப்ப கழுதைய தேடி ஓடுகிறான். கழுதைய தேடி ஓடி அந்த வேலை பாருங்க, புறப்படும் போது சொல்றாரு, இந்த கழுதை எங்க போச்சுன்னு தெரியல. ஒரு தீர்க்கதரிசி, அந்த காலத்துல தீர்க்கதரிசிய ஞான திருஷ்டிக்காரன் என்று சொல்வது வழக்கம். இந்த யாராவது இருக்கிறாங்களா என்று சொல்லும் போது சாமுவேலை கண்டுபிடிக்கிறாங்க. வெறும் கையோடு போவது எப்படி என்று சொல்லி அவருக்கு காணிக்கையை கொண்டு போய் சவுல் சாமுவேலை சந்திக்கிறார். ரிமெம்பர், சவுல் சாமுவேலை சந்திக்கிறார். சாமுவேல் ஆண்டவரிடத்துல ஒரு வார்த்தை வருது சாமுவேலுக்கு, ஒருத்தன் கழுதைய தொலைச்சிட்டு வரான் உன்னை தேடி, அவனை என்ன பண்ணு, அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். கழுதையை தொலைத்தவனையும் கழுதையை தேடி வந்தவனையும் கர்த்தர் ராஜாவாக மாற்றினார். அல்லேலூயா. ஆனா இன்னொரு தலைவனை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். he was amazing leader, spiritual leader. அவன் சரியான லீடர் பாருங்க. அவன் சொல்றான் பாருங்க, 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 28ஆம் வசனத்தை அப்படி வாசிச்சிருங்க. 1 சாமுவேல் 17:28. அந்த மனுஷனோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய ஏலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? கொஞ்சம் ஆடுகளை நீ எங்க விட்டுட்ட? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். இப்ப அப்படியே 34, 35 வாசிங்க பிரதர். தாவீது சவுலை பார்த்து, இந்த வசனங்களை கவனிங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது. ஒரு கரடியும் வந்துருச்சு. மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய், நான் அதை விடவே இல்லைங்க, தொடர்ச்சியாய் தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அதை வாய்க்கு தப்புவிச்சு அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடையை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் என்று சொல்லுகிறார். இப்ப டிஃபரன்ஸ் தெரியுதா? அப்பாவும் கீசும் சவுலும் கழுதைகளை தொலைச்சிட்டாங்க. ஆனா இவன்
தாவீது என்கிற இந்த கர்த்தருடைய மனுஷன் சொல்றாரு, நான் எங்க அப்பாவுடைய ஆடை மேய்ச்சிட்டு இருக்கும் போது கரடியும் சிங்கமும் வந்துச்சு, ஒரு ஆட்டை பிடிக்க பார்த்தது. நான் அந்த கரடியோட சிங்கத்தோட சண்டை போட்டு அதை கொன்று என் ஆடுகளை நான் தப்புவித்து கொண்டேன். இப்ப நீங்க சொல்லுங்க, சரியான தலைவன் தொலைக்கிறவனா, ஜீவனையும் கொடுத்து காக்கிறவனா? ஜீவனையும் கொடுத்து காக்கிறவன். பாருங்க, ஏன் இந்த லீடர்ஷிப்ல சவுலால கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா, he was a loser. ஆனா இந்த டேவிட் பாத்தீங்கன்னா தன் பிராணனையும் கொஞ்சம் ஆடுகளுக்காக பணயம் வைத்து ஓடுகிறதுனாலதான் அந்த சந்ததியில ஒரு பெரிய தலையாகிய கிறிஸ்து தோன்றினாராம். ஆமென்.